ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் ஈஸ்வரிக்காகவும் அதோட குழந்த ராமுக்காகவும் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அந்த கிராமத்திலேயே அந்த காகத்தோட வீட்டில் மட்டும்தான் டிவி இருந்துச்சு. அதே மாதிரி பக்கத்தில் சிண்டு குருவி, கீத்து குருவி, சேகர் குருவின்னு ஒரு அழகான குருவி குடும்பமும் வாழ்ந்து வந்துச்சுங்க. அப்போது அந்த குருவியோட வீட்டில் டிவி இல்லை. அதனால அந்த கீத்து குருவி அந்த ராமு காகத்தோட வீட்டுக்கு போய் அந்த ராமு காகமும் அந்த கீத்து குருவியும் சேர்ந்து தான் டிவி பார்க்குங்க. அப்படி ஒரு நாள் 2 பேரும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த கீத்து குருவி அதுக்கு பிடிச்ச சேனலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கோவமான அந்த ராமு காக்கா, கீத்து குருவி, என்ன நீ உனக்கு பிடிச்ச சேனலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்க, ரிமோட்டை கொடு அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த கீத்து குருவி, அதெல்லாம் முடியாது, இந்த சேனல் தான் நல்லா இருக்கு, இதில் போடுற ஸ்டோரிஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த கீத்து குருவி அந்த ராமு காகத்துக்கிட்ட அந்த ரிமோட்டை தராமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே வந்த ஈஸ்வரிக்காகவும், என்ன சத்தம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த ராமுக்காக சொல்லுது, அம்மா இந்த சிண்டு குருவியை பாருங்கம்மா, நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம டிவியவே நம்மளை பார்க்க விடாமல் பண்ணுதுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஈஸ்வரிக்காகவும், ஏய் கீத்து குருவி, உனக்கு என்ன ரொம்ப சேட்டையாயிருச்சா? எதுக்கு நீ ராமுக்கு கூட ரிமோட்டை தர மாட்டேங்கிற? இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நீங்க டிவி பார்க்க முடியாது, நீ கிளம்பி உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த ஈஸ்வரிக்காகவும் கீத்து குருவியை பற்றி விட்டுருது. உடனே அந்த கீத்து குருவி அவங்க வீட்டுக்கு போகுது. அப்போது அவங்க அம்மா சிண்டு குருவி, என்ன கீத்து உடனே வந்துட்ட அப்படின்னு கேட்குது. உடனே அந்த கீத்து குருவி, இல்லைம்மா, நான் அங்கே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போது எனக்கு பிடிச்ச சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ராமு எனக்கு பிடிச்சதை போட மாட்டேங்கிறேன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சுட்டாங்கம்மா. இது எல்லாத்தையும் அந்த ஈஸ்வரிக்காகவும் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சிண்டு குருவி அப்படின்னு சத்தம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வருது. அப்போ அந்த ஈஸ்வரிக்காகவும் சொல்லிச்சு, ஆமா சிண்டு, இவங்க 2 பேருக்குமே சண்டை வந்துச்சு. இந்த கீத்து குருவி அவ போடுற சேனலை தான் பார்க்கணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. அதனால தான் நான் வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரிக்காகவும் கிளம்பிடுது. அதுக்கப்புறமா அந்த கீத்து குருவி அவங்க அம்மா கிட்ட, அம்மா நம்ம வீட்டிலையும் ஒரு டிவி வாங்குவோமா? நம்ம வீட்டில் டிவி இருந்தால் நான் ஏன் அங்கே போகிறேன்? அங்கே போனால் எனக்கு பிடிச்சது கூட ஒரு ஃப்ரீயாக பார்க்க முடியலம்மா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த சிண்டு குருவி, நம்மனாலலாம் டிவிலாம் வாங்க முடியாது, அவ்வளோ வசதிலாம் இல்லை, நம்ம அப்பா மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு, அதனால நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத, போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிண்டு குருவி கீத்து குருவியை அனுப்பிச்சி வச்சிருது. அதுக்கப்புறமா நைட்டு ஆன உடனே அந்த சேகர் குருவி வீட்டுக்கு வருது. அந்த குருவிக்கிட்ட சிண்டு குருவி இன்னைக்கு நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லிச்சு. சொன்ன உடனே அந்த சேகர் குருவிக்கிட்ட சிண்டு குருவி சொல்லிச்சு, ஏங்க, நம்ம வீட்டிலையும் டிவி இருந்தால் நல்லா இருக்கும்ல, நம்ம குழந்தைங்க யார் வீட்டுக்கும் போகாமல் நம்ம வீட்டிலையே பார்க்குங்க அப்படின்னு சிண்டு குருவி சொன்ன உடனே அந்த சேகர் குருவி சொல்லிச்சு, நம்ம வருமானத்தில் டிவியெல்லாம் வாங்க முடியாது சிண்டு, அதை தெரியாமல் நீயும் வந்து டிவி வாங்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சிண்டு குருவி சொல்லுது, நானும் நாளையிலேருந்து உங்கள் கூட வேலைக்கு வரேங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்தா கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே அந்த சிண்டு குருவியும் அந்த சேகர் குருவியும் சேர்ந்து வேலைக்கு போய் காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு டிவியை வாங்கிறதுக்கு. டிவியை வாங்கிட்டு வந்த உடனே அந்த கீத்து குருவி, அப்பா இந்த டிவியை மாட்டி விடுங்கப்பா, நான் கார்ட்டூன் சேனல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேகர் குருவி வீட்டில் டிவியை மாட்டிடுது. அந்த கீத்து குருவி ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு பிடிச்ச சேனலை பார்க்குது. கீத்து குருவி ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா இனிமேல் நான் டிவி பார்க்குறதுக்காக யார் வீட்டுக்கும் போக தேவையில்லை, நம்ம வீட்டிலேயே எனக்கு பிடிச்ச சேனலை நான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த கீத்து குருவி சிண்டு குருவி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லுது. கீத்து வீட்டில் டிவி சவுண்டை கேட்ட உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கீத்துவோட வீட்டில் உட்காந்து பார்க்குதுங்க. அப்போது அந்த கீத்து குருவி அந்த ரிமோட்டை அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து ஷேர் பண்ணி பார்க்குது.
அப்போது அந்த கீத்து குருவி அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் டெய்லி எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச சேனலை பார்க்கலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்தே ஷேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கீத்து குருவி அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுது. சிண்டு குருவியோட சந்தோஷத்தை பார்த்து அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கீத்து குருவி மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எப்பயுமே ஷேர் பண்ணி ஜாலியாக இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. பாய்.